வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாரு. வள்ளி, போகாத மாறா, நீ போனேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நானும் உன் கூடவே வந்துடுவேன் அப்படின்னோடனே, நீ எதுக்கு வர, நான் வெளியில் போக சொல்லிட்டாங்க, என்ன போகிறேன் அப்படின்னோடனே, அண்ணா என்னண்ணா இது, அவனை இருக்க சொல்லு, அப்படி மட்டும் நீ சொல்லலைன்னு வச்சுக்கேன், நானும் மாறனோட வீட்டை விட்டு போயிடுவேன், நான் போகணுமா சொல்லு அப்படின்னோடனே, பாரு மாறன் இல்லாத இடத்துல நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு வள்ளி சொன்னோன்னே, வள்ளி சரி வாடா போகலாம் அப்படின்னு பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பேர் அத்தை, நான் தான் போகிறேன், நீ என் கூடலாம் வராது அப்படின்னோடனே, நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ராமச்சந்திரன், வள்ளி நீ எங்கேயும் போக வேணாம், இங்கே இரு அப்படின்னோடனே, நான் மட்டும் இருந்தால் போதுமா, அப்போ இவனை போக சொல்கிறியா அப்படின்னோடனே, உன்னை நான் இங்கே தான் இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராமச்சந்திரன் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போ வள்ளி, டேய் இருக்க சொல்கிறேன்னு சொன்னால் உன்னையும் சேர்த்து தான், நீ எங்கே தனியாக கிளம்புற வா அப்படின்னோடனே, பேக்கை சரி நீ கொண்டு போய் மேலே வச்சிரு அப்படின்னு மாறன் வந்து வள்ளிக்கிட்ட கொடுக்க, ஏன் நீ வைக்க மாட்டியா, நீயே கொண்டு போய் ஒன்று வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கொடுத்துட்றாங்க. மாறன் பேக்கை எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிட்ருக்காங்க. அப்போ வீரா அந்த இடத்துக்கு வராங்க. இவன் பணத்தை எடுக்கலையே, எதுக்காக இப்படி பழி ஏற்றுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மாறன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவலை எடுத்து நான் ஃபேஸை தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துடைக்கிறாரு. இங்கே இவர், ஓன் டவல் எங்கே அப்படின்னு வீரா கேட்க, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னோன்னா, அதை எடுத்து வெளியில் வச்சிரு அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. இல்லை திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போகிற நிலமை வந்தால் திரும்ப பேக் பண்ணணும்ல, அதனால தான் அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாறா நீ பொய் சொல்கிற, நீ அந்த பணத்தை எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியணுன்னே, என்ன நீ பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன், இங்கே பேர் என் பர்சனலுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், ஒரு 2-3 நாளில் வச்சிடலாம் அப்படின்னு தான் எடுத்தேன், அதுக்குள்ளே மாட்டிப்பேன்னு எனக்கு அந்தளவு நான் யோசிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே, இவர் திரும்ப திரும்ப எதுக்கு நீ பழி ஏற்றுக்கிற அப்படின்னோடனே, நான் தான் எடுத்தேன், அங்கே பிரச்சனையே முடிஞ்சிச்சு, இப்போ என்ன நீ பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி நிரூபிக்க போறியா, அப்படி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியும், சரி நீ 10 லட்சம் உனக்கு என்ன தேவைக்காக எடுத்த அதை சொல்லு அப்படின்னோடனே, அது வந்து உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு அவசியம்லாம் கிடையாது, சரி அந்த ஆராய்ச்சி பண்ணுற வேலையை விட்டுட்டு நீ வேறு ஏதாவது இருந்தால் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி சமைக்கிறாங்க, காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க கிச்சனில். மாறன் அங்கே போய், என்ன சமைக்கிறதுக்காக காய் கட் பண்ணுறியா, எனக்கு பசிக்குது அப்படின்னோடனே, இந்த ஒரு நிமிஷம் இரு நான் தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி கொடுக்குறாங்க. மாறனும் சாப்பிட்றாரு. இந்த பூண்டு சட்னி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே, என்ன ராகவனுக்கு பிடிக்குன்னு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அவன் நேற்றே கேட்டான், ஆனால் இன்றைக்கி தான் நான் வச்சுருக்கேன்னொன்னே, இங்கே 3 பேரில் உனக்கு ராகவன் மேலே தான் பாசம் அதிகம் இல்லை அப்படின்னோடனே, மாறா எனக்கு 3 பேருமே ஒன்று தான் அப்படின்னு வள்ளி சொன்னோன்னே, என்ன தான் அப்படி சொன்னாலும் மூத்ததாக வந்து நீங்கள் ராகவனை தானே வளர்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லை இந்நேரத்துக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு அவன் தான் பணத்தை எடுத்தான்னு நீ அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும்ல, சொல்லவே இல்லைல்ல, உனக்கு அந்த தைரியம் வரல, என்ன காரணம், அவன் வந்து இந்த தப்பை செஞ்சால் வீட்டை விட்டு அப்பா வந்து துரத்தி விட்டுருவார், அவன் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு தானே, அப்போ அவன் மேலே தானே உனக்கு பாசம் அதிகம் அப்படின்னு மாறன் கேட்டோன்னே, நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 1008 பிரச்சனை இருக்குது, ஏன் அவன் என் கூட வாழவே மாட்டேங்கிறா, ஆனாலும் அவள் அண்ணனை நான் தான் கொன்னேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, அதை நீ ஒரு நாளாவது நீ என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கியா, ஏன் சொல்லலை, ராகவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா பழியும் நானே ஏற்றுக்கிட்டேன், ஒரு இயேசுநாதர் மாரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், வீரா என் கூட வாழாததுக்கு காரணம் இதானே, நீ நினச்சிருந்தா வீரா வீரா அப்படின்னு அவளை கூப்பிட்டு உன் அண்ணனை கொலை பண்ணது உன் புருஷன் கிடையாது ராகவன் தான் அப்படின்னு சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரி அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி வந்து ஒரே அழுகிறாங்க. அதுக்கு மாறன் பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு, ஐயோ நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன், நாங்கள் 3 பேருமே அப்படி தானே பேசுவோம் அப்படின்னு சொன்னானே. வள்ளி, அது வேறடா, கார்த்தியும் ராகவனும் பேசுகிறது வேற, இப்போ நீ கேட்டது வேற அப்படி, ஐயோ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, எனக்கு இன்னொரு தோசை கொடு எனக்கு பசிக்குது அப்படின்னோன்னே வள்ளி வந்து தள்ளி நிற்கிறாங்க. மாறன் தோசையை ஊற்றி, இங்கே பாரு நீ தான் நல்லா தோசை ஊற்றி தருவ அப்படின்னு கையை பிடிச்சி தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. வள்ளி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா சாமி அறைய பூஜை வைக்காக ரெடி பண்ணுறாங்க. அப்போ வள்ளி
வீராவை கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி தனியாக பேசணும் அப்படின்னோடனே மாறன் அங்கேருந்து வராங்க. என்ன அத்தை வந்து வீராகிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்னவோ தப்பாக இருக்கு அப்படின்னு கீழே வந்தோடனே இருங்க நான் விளக்கேற்றி வச்சுட்டு வரேன்னு வீரா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு ஏதோ தப்பாக இருக்குது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோடனே நான் வீரா வாழ்க்கையை சரி பண்ண போகிறேன் அப்படின்னோடனே ஓஹோ உன் ஐடியா எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ எல்லாத்தையும் வீராட்ட சொல்லலான்னு பார்க்குறியா, இங்கே பாரு நீ மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன் ராகவன் வந்து நல்லாவா வாழவே மாட்டான். அவன் நல்லா வாழலைன்னா நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும், நீ அதுக்கு தான் வழி பண்ணுறியா, இந்த பாரு பாதி இதை கடந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான், வீராவை எப்படியோ நான் சரி பண்ணிவிடுவேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னோன்னே டெய்லியும் நெருப்பில் இருக்கிற மாரி எனக்கு தூக்கமே வரல, உன் வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு இதை நான் இன்றைக்கி சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வீரா அந்த இடத்துக்கு வராங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு வள்ளிக்கிட்ட கேட்கவும் ஒன்றும் இல்லை, நான் மாறன் அன்னைக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது ஃபோன் வருது வீராவுக்கு. இங்கே பேர் வீரா போய் ஃபோனை அட்டன் பண்ணு, ஃபோனை எடுக்கலாம், எத்தனை உயிருங்க வந்து பலியாயிருக்கு தெரியுமா, அதனால் ஃபோனை எடுத்து பேசிட்டு வா அப்படின்னு மாறன் அனுப்பி வச்சிடுறாரு. வீரா ஃபோன் பேச போகிற நேரத்தில் இங்கே பாரு நீ மட்டும் இந்த உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன், லெட்டர்லாம் எழுதி வைக்க மாட்டேன், எங்கேயாவது கண்காணாதே இடத்துக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் நான் இங்கே வரவே மாட்டேன், இது உண்மையாக சொல்கிறேன், உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்னை மிரட்டுறியா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னோடனே உண்மையிலேயே நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து மாறன் அதிரடியாக சொன்னோன்னே வீரா ஃபோன் பேசிட்டு வராங்க. என்ன விஷயம் வள்ளியம்மா சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை நம்ம ஹனிமூன் போகிறதுக்காக அப்பாட்ட வந்து அத்தை பேசணுன்னாங்க, நான் தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னோடனே இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க. அதைத்தான் நானும் சொன்னேன் அப்படின்னு மாறன் சொல்லிட்டு என்ன சொல்லுங்கள் ஊன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வள்ளியை வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆமான்னு வள்ளி சொல்லிடுறாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னுட்டு வீரா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாறன் இங்கே பாரு உண்மையாக தான் நான் சொன்னேன், நீ மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான், நான் திரும்ப வரவே மாட்டேன், என்னை நீ பார்க்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்கிறதுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காத, இதோட இதை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கடையை காமிக்கிறாங்க. கேஷியர் 10 லட்சம் பணத்தை எடுத்து பையில் வச்சுட்டு வீரா கிட்ட வந்து இதை பேங்க்கில் போடணுமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு வீரா இதை உடனே கொண்டு போய் போட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத வந்து ராகவன் அந்த 10 லட்சம் பணத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், எப்படியாவது எடுக்கணுங்கிற மாதிரி.